கடவுள் நம்ம எல்லாருக்கும் 2 ஆப்ஷன் கொடுப்பா சார். ஒன்று இதை செலக்ட் பண்ணணும், இல்லை இன்னொன்று செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ரியாலிட்டியில் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணோம்னா இன்னொரு ரியாலிட்டியில் அதுக்கு ஆப்போசிட்டாக வேற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணியிருப்போம். இது ஒரு தியரி மாதிரி, லைக் ஷ்ராடிஞ்சர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். புரியலையே. சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார். இப்போ நம்ம இருக்கிறது ரியாலிட்டி ஏன்னு வச்சுப்போம். நான் எப்படி உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கணும், இதே மாதிரி ரியாலிட்டி பியில் இதே மாதிரி காஃபி ஷாப்பில் என்ன மாதிரி ஒருத்தவன் உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வந்திருப்பான். இப்போ புரிஞ்சுதா சார்? சார் என் கதையை வேணான்னு சொல்லிடுங்க, நானும் கிளம்பி போயிடுறேன். ஆனால் ரியாலிட்டி பியில் நான் சொன்ன கதை ப்ரொடியூசர் ஓகே பண்ணி அந்த படம் 100 நாள் ஓடி 200 கோடி கலெக்ஷன் எடுத்துச்சுன்னா? சரி, இருந்துட்டு போட்டோம், அதனால் எனக்கு என்ன? சார் சொல்கிறேன். இப்போ ரியாலிட்டி பியில் அந்த ப்ரொடியூசர் பண்ண போகிற விஷயம் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உன் கதையை ஓகே சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன். சூப்பர் சார், அவ்வளோதான் விஷயம். மேலே சொல்லு. சார் ஓப்பன் பண்ணா